காலத்திற்கு முன்னாடி சாகிறதை விரும்பாத நபர் யாருன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய கர்த்தர் தான். உன் காலத்துக்கு முன்பாக சாகக்கூடாது, நீ உன் பாவ வழிகளை விட்டு திரும்பு, அதை நான் விரும்புறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நீ குடிக்கிறாய், பான் பராக் போடுகிறாய், போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாய், உன் சரீரம் தகாத காரியங்களில் பயன்படுகிறது, இதனால் அதனுடைய ஆயுசு நாட்கள் குறைகிறது. நான் நியமித்த நாட்கள் வேறு, ஆனால் நீ அதற்கு முன்பாக அந்த சரீரம் மரிக்கும் பொழுது ஆத்மாவுடைய நிலைமை யோசித்துப்பார், அந்த ஆவியினுடைய நிலைமை யோசித்துப்பார். So don't do that. நீ அதை செய்யாத. நீ உன் காலத்துக்கு முன்பாக சாகக்கூடாது, நீ உன் பாவ வழிகளை விட்டு திரும்பு, அதை நான் விரும்புறேன் ஆண்டவர் சொல்றாரு. காலத்துக்கு முன்னாடி செத்துட்டாங்கன்னா பிரச்சனை தீந்துருண்டு உலகத்தாருடைய நினைப்பு. அதிக ப்ரெஷர், மனசு கேட்கல, கஷ்டமாக இருக்குது, இழப்பை தாங்க முடியலை, பணம் இல்லை, வேலை போயிடுச்சுது, இல்லை குடும்பம் உடஞ்சிருச்சுது, என்ன நிலைமை இப்படி இருக்குன்னு சாகிறது வேதனை முடிவு கிடையாது, வேதனைக்கு ஆரம்பம் அது. நீங்களே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், போது ஆண்டவரை எடுத்துக்கோங்க, டெய்லி இந்த ஜபனை சீக்கிரம் எடுத்துருவார் கேட்பாரு. ஆனால் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு கூட எடுத்துக்குவார். பட் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கும்போது எம்டியாக இருக்கும். ஒரு நாள் ரிவார்டு கொடுப்பாரு. அப்போ உங்கள் ஏஜ் குரூப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு ரிவார்டில் ஆண்டவர் கொடுத்த 4 வர பூமியில் ஆண்டவருக்கா ஓடி ஊழியம் செய்துட்டு அவங்களும் அங்கே வந்திருப்பாங்க. நீங்களும் நிற்பீங்க. யாருக்கு அதிகம் கொடுப்பாரு? கொஞ்ச காலம் ஆண்டவர் வச்சு வல்லமையாக பயன்படுத்தி எடுக்கிற ஆட்கள் இருக்குது, அதிக காலம் வச்சு அதிகமாக பயன்படுத்துகிற ஆட்கள் வித்தியாசம் இருக்கும். அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். நோ, ஆயுசு நாட்கள் பெருக பண்றா, இன்னும் ஆண்டவருக்கு ஓடலாம், இன்னும் அதிகமான ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தலாம். இந்த மென்டாலிட்டி நமக்கு தேவை. அதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம முடிச்சுக்க கூடாது. போதும் ஆண்டவரேங்கிற வார்த்தையை செபித்தது போதும்னு நான் சொல்லுவேன். செபிக்காதுங்க. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். வெட்டி கொடுக்கக்கூடாது எதுலையுமே. தொட்டு போயிட்டீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, கிருபையில் இழந்துட்டீங்களா, ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியலையா, பிரசனத்தை அனுபவிக்க முடியலையா, பின்வாங்கி இருக்கிறீங்களா, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா, அல்ல சாவை தேடிட்டு இருக்கீங்களா? நோ, இன்னைக்கு மாற்றிக்கங்க. கொடுத்த ஒவ்வொரு நாளும் என் ஆண்டோடைய சித்தத்தை செய்ய முடியாது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காய் ஓடும்படியாய் கொடுத்திருக்கிறார். பலன் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் ஆயுள் முடியும் வரை என் ஆண்டவருக்கான எதையாவது செய்வேன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். அவருடைய சித்தத்தின்படி செய்ய முடியாதான் கர்த்தரனை அழைத்திருக்கிறார். அவர்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி ஓட கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனை இருக்கட்டும், பாடுகள் இருக்கட்டும், தூசியை உதறுவது போல உதறி போட்டு விட்டு எது வருதையோ, யார் புரிந்து கொள்கிறார்களோ புரிந்து கொள்ளவில்லையோ, யார் கூட இருக்கிறார்களோ இல்லையோ, யார் நேசிக்கிறார்களோ இல்லையோ, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய காரியத்தை நான் செய்ய வேண்டும், முடிந்த அளவு அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், முடிந்த அளவு இன்னும் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும், முடிந்த அளவு என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்ள வேண்டும், என் ஆவி அவருடைய சமூகத்திற்கு போவதற்கு மாசற்றதாய் இருக்க வேண்டும். அதற்காகவே ஆவியானவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுவேன். என் ஜெப வாழ்க்கை தட்டி எழுப்புவேன், வேதத்தை வாசிப்பேன், நேசிப்பேன், தியானிப்பேன். பிரியாரிட்டி எப்பொழுது என் ஆண்டவருக்கு சொல்லி ஓடி போய் பாருங்க. எம்மையில் ஆண்டவரோடு வாழ முடியும், மறுமையில் அவரோடு கொள்ள வர முடியும். இயேசுவை நம்மை பிரிக்கவே முடியாது. அக்கினியாய் எரியணுமே, அணையாமல் என்றும் எரியணுமே. அக்கினியாய் நான் எரியணுமே, அணையாமல் என்றும் எரியணுமே. ஆண்டவர் இயேசுவுக்காய் எரியணுமே, ஆயுள் முழுவதும் எரியணுமே. ஆண்டவர் இயேசுவுக்காய் எரியணுமே, ஆண்டவர் வருகை வரை எரியணுமே.